சிஜி ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கும் எக்ஸ்பிரஸ் ரிவ்யூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நிசப்தம். ஸோ இந்த படத்தை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அங்கங்கே ஒரு சில நல்ல படங்கள் வந்து கொண்டிருக்கு தமிழ்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த படமும் கூட. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத்து, இயக்கம், ஒளிப்பதிவு இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தன் உயிரை வந்து உயிரூட்டி இருக்காங்க இந்த படத்துக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் சரி, முக்கியமாக அந்த குழந்தையாக நடித்த பேபி சாதன்யா, ஸோ இவங்களும் சரி அவங்களோட உயிரூட்டல் மூலமாக இந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணுங்க. ஸோ இந்த படத்தோட கதை கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடே ஏன் எவ்வளோ எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் ஸோ அந்த மாநிலத்தில் நடக்கிற ஒரு குழந்தைகள் பாலியல் தொல்லையை தாங்க இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உண்மையாக அவங்க வந்து பாராட்டுக்குரிய ஒரு டீம்னு சொல்லலாம் இந்த டீமு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே கண்டு கொள்ளாத ஏதோ ஒன்று நடக்குதா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதா, அவதான் செய்தியில் பார்த்தோமா கண்டும் காணாமல் போயிடும். ஸோ அதை வந்து துணிச்சலாக ஒரு படமாக எடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த டீமை. ஸோ கதைக்காலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் ஒரு நல்ல மழையோட இந்த படம் தொடங்குது. ஸோ தொடங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின். ஸோ பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கொள்ற போல ஒரு 2 பேரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 2 பேரை கொண்டு வரும்போதே ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குடிகாரங்க வந்து அவங்கள கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ அவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஹீரோயின் அன்னைக்கு ஏதோ நடந்துட போகுது அப்படின்ற ஒரு தயக்கத்தில் அந்த ஹீரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ஆட்டோலையே அவங்களோட லவ், அந்த பாடல்கள், அவங்களோட குழந்தை பிறக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக காமிச்சிருக்காங்க ஒளிப்பதிவு மூலமாக. சரி, ஓகே. அவங்க இது போல அழகாக போயிட்டு இருக்க அவங்களோட குடும்பத்தில் 8 வயது அவங்களோட பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஒரு மெக்கானிக்காக வேலை செஞ்சு அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காரு அந்த ஹீரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சக மாணவிகள் கூட தினமும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது இன்னைக்கு இருக்கிற ஒரு குடிகார நாய்ங்க, அது போல நாய்களால ஒரு நாய் வந்து அந்த குழந்தைய வந்து என்னை வந்து ரொம்ப குளிரா போல இருக்குமா, என்னை கிராஸ் பண்ணி அப்படி விடுமா அப்படின்னு அந்த குழந்தைய ஏமாத்தி கொண்டு போய் கொடூரம் பண்ணலாம். ஸோ இது போல் நடக்கிற அந்த பொண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத மிகவும் சென்டிமெண்டா இன்னைக்கு எந்த ஒரு தமிழ் திரையுலகில் காட்டாத ஒரு கோர்வையா வந்து இந்த இயக்குனர் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா அவரை பாராட்டி ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆணை பார்த்தாலும் பயப்படுற ஒரு சூழ்நிலையை வந்து அவ்வளோ தத்ரூபமா அந்த ஸ்கிரீன்ல காட்டிருக்காங்க. தன்னோட தகப்பன் வந்து தன்னிடம் நெருங்கினா கூட அந்த குழந்தை வந்து அப்படி ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலையை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து ஒரு சோகத்தை தாங்கி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பேபி சாதன்யா மிகவும் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பா கேரக்டராக நடிச்சிருக்கிற அஜய் ஆகட்டும் சரி, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தன் மகள் வந்து தண்ணியே நெருங்க விட மாட்டாங்களா அப்படின்னு அவர் அந்த குழந்தைய பற்றி அதோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதா இல்லை இப்போ நடந்திருக்கிற அந்த சோகத்தை பற்றி அவர் நினைக்கிறதா அப்படின்ற போல அவரோட உணர்வு வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு அந்த குழந்தைக்கு பிடிக்கிற ஒரு பொம்மையாக தன்னை மாற்றிக்கின்னு அந்த குழந்தை கூடவே வளம் வராரு இந்த ஹீரோ. சொல்லும் போது அப்படி புல்லரிக்குது. ஸோ கண்டிப்பாக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஏகப்பட்ட சென்டிமெண்ட் சீன் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள போய் உக்காந்தா கண்டிப்பா அவங்க கண்ணீரை சிந்தி தான் வெளியே வருவாங்கன்றதுக்கு சாத்தியமே இல்லை. அந்த ஒரு அற்புதமான உணர்வு வந்து இந்த இயக்குனர் கடத்துக்கு மேல அந்த குழந்தை வந்து தன்னோட தகப்பன் தான் வந்து பொம்மை வேஷம் போட்டு தன்னோட இருக்கிறாரு அப்படின்ற உணர்ந்து அந்த குழந்தையும் வந்து அந்த அந்த அப்பாவோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியாம நான் உங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கலப்பான்னு சொல்லும் போதும் ஸோ எல்லா கண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் கொட்டுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதையாகட்டும் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் தமிழ் சினிமாவில் இது போல ஒரு நல்ல படங்கள் வரது தான் இன்னைக்கு தமிழ் சினிமா இந்த ஒரு நிலையில இருக்குது அப்படின்ற மிகவும் மார்த்தட்டி சொல்லிக்கலாம் நம்ம தமிழ் ரசிகர்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகவும் ஒரு அற்புதமான திரைக்கதை அமைச்சு இன்னைக்கு இருக்கிற அந்த ரேபிஸ்ட், அந்த குழந்தைங்க ரேபிஸ்ட்டை வந்து அது போலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டி விரும்பி இந்த படத்தை போய் பார்த்தா நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிசப்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட மைனஸ், ஸோ இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பிங் பேசுகிறா போலே இருக்காங்க. ஸோ அந்த டப்பிங் பேசுகிறா போல ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த டைரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இது சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கும் போது நாங்கள் கர்நாடகாவில் இருக்கிறப்போ தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஸோ கர்நாடகாவில் இருக்கும்போது காட்டும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு டப்பிங் பேசினப்போ தான் காட்ட முடியும் அப்படின்னு அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. பட் பலவீனம் இந்த படத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஸோ இந்த படத்தோட பலம் இன்னைக்கு இருக்கிற சமுதாய மக்கள் இந்த படத்தை பார்த்தாவது ஸோ இது போல ஒரு அசிங்கத்தனமான ஒரு பாலியல் கொடுமைகளை வந்து குழந்தைகளாகிய
சிறு வயது பிள்ளைகளுக்கெல்லாம் தரக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த டீமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பிரஸ் ரிவ்யூ சார்பாக ஒரு சல்யூட் போட்டுக்கிறோங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை தன்னோட எழுத்து மூலமாகவும் அவரோட இயக்கத்து மூலமாகவும் வெளியே கொண்டு வந்திருக்காரு மைக்கேல் அருண் சார். கண்டிப்பாக சார் இந்த வருஷம் உங்களுக்கு தமிழ் சினிமாலேயும் சரி இல்லை இந்திய சினிமாவே சரி தர எல்லா விருதுமே உங்களுக்கு வரணுன்றத எக்ஸ்பிரஸ் ரிவ்யூ மூலமாக நாங்கள் பெருமையோடு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் கூட. மொத்தத்தில் எக்ஸ்பிரஸ் ரிவ்யூவோட ஒரு வரி பஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிசப்தம் இன்றைய பாலியல் வன்முறை கொடுமைகளுக்கு ஒரு சத்தம். நிசப்தம் படத்துக்காக எக்ஸ்பிரஸ் ரிவ்யூவோட வேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4.5 out of 5. நான் ஏன்